இருந்தாலும் யாராவது மெசேஜ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழ்ல வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. யூ ஹவ் பீன் வண்டர்ஃபுல்லி மேட் அண்ட் ஃபியர்ஃபுல்லி மேட். கர்த்தர் நம்மளை அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆத்மாவை யாராலையும் திருப்தி செய்ய முடியாது. கணவனால திருப்தி செய்ய முடியாது. நோ. அவர் எங்கிட்ட பேச மாட்டாரு, அவர் உட்கார மாட்டாரு, அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. இட் வில் நாட் ஹேப்பன் அட் ஆல். எழுதி வச்சுக்கோங்க கிறிஸ்துவங்க மக்கள். எனக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும். ஒன்றும் கிடைக்காது. நான் வந்து இப்படிலாம் பேசுறேன்னு தயவு செய்து கோவப்படக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். நிச்சயம் நடக்காது. நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது. குறை உள்ளவர்கள் தான் மாப்பிள்ளையா கிடைப்பாங்க. குறை உள்ளவங்க தான் பொண்ணா கிடைப்பாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் மாத்திரம் தான் உங்களை திருப்தி செய்ய முடியும். கர்த்தர் திருப்தி செய்தாதான், புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை திருப்தி செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில உங்க எப்படிப்பட்ட கணவனா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையை நடத்துவீங்க. அது எப்படிப்பட்ட ஒய்ஃபா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க வெற்றிகரமா நடத்துவீங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு வந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க சூப்பரா நடத்துவீங்க. சக்சஸ்ஃபுல்லா நடத்துவீங்க. எனக்கு கணவன் இல்ல, மனைவி என்னை விட்டு போயிடுச்சு, டைவர்ஸ் பண்ணிருச்சு, டோன்ட் வரி. டோன்ட் வரி. கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளை திருப்தி செய்ய முடியும். ஏன்னா திருப்தி என்கிற வார்த்தை 10 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும். 20 வயசுக்கு வேற மாதிரி திருப்தி தேடும். 30 வயசுக்கு இன்னொரு திருப்தி தேடும். 40 வயசுக்கு இன்னொரு திருப்தி தேடும். 50 வயசுக்கு இன்னொரு திருப்தி தேடும். 60 வயசுக்கு இன்னொரு திருப்தி தேடும். வேற வேற லெவல் திருப்தி தேடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாட்டிஸ்பாக்சன் வில் கீப் சேஞ்சிங். ஒரு இன்பம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு வயசானவங்களை பார்த்து இன்பமானது எது அப்படின்னு கேட்டா, நல்ல அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய திருப்தி லெவல் மாறிடுச்சு. 10 வயசு கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்ன விளையாடதான் விட மாட்டாங்க எங்க அப்பா அம்மா, நீன்னு அழுவான். எனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். 15 வயசு 16 எனக்கு சினிமா பார்க்கவே விட மாட்டாங்க, ஜாலியாவே இருக்கணும். திருப்தி இன்பம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா ஆத்மா டிசைன் பண்ணப்பட்டது என்னன்னா, உனக்கு எல்லா லெவல்லையும் திருப்தி தர முடிகிற ஒரே ஆள் யாருன்னா அது ஏன் இயேசு மட்டும்தான். என் இயேசு மட்டும்தான். பிகாஸ் he is the only one he gives you comfort at all levels. நிறைய லெவல் இருக்கு. அதுக்கு நிறைய லெவல் இருக்கு. திருப்தி என்பதற்கு நிறைய லெவல் இருக்கு. சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு திருப்தி, பார்க்கறதுல காரியங்கள்ல ஒரு திருப்தி. பார்க்கறதுன்னா எவ்வளவு அழகா இருக்கு, மரம் நல்லா இருக்கு, அதுல ஒரு திருப்தி. அப்புறம் பர்பஸ்னா நோக்கங்கள், மேன்மையான நோக்கங்களை பார்க்கும் பொழுது திருப்தியா இருக்குது. நல்ல ஒரு ராஜா கீழே நான் வாழறேன், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவன் நல்லா எல்லாருக்கும் பணிவா இருக்கிறான், எல்லா மக்களை நல்லா பாத்துக்கிறான், ஏழைகள் நல்லா பாத்துக்கிறான், அது ஒரு திருப்தி. இப்படி ஒரு ராஜா கீழே வாழ மாட்டோமா அப்படின்னு சொல்ற ஒரு திருப்தி. இந்த மாதிரி வெவ்வேறு லெவல் திருப்தி இருக்கு. வெவ்வேறு லெவல் திருப்தி இருக்கு. எல்லா லெவல்லையும் திருப்தி படுத்துகிற ஒரே தலைவன் தான், அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தேங்க்யூ ஸ்ரீதேவி சிஸ்டர். சங்கீதம் 139 14 யாராவது தமிழ்ல இருந்தா வாசிங்க ப்ளீஸ். பைபிள் தான் வாசிங்க. அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் எஸ் எஸ். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். வசனம் என்ன போட்டிருக்குன்னா, என்ன மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உண்டாக்கப்பட்டபடியினால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு தமிழ் பைபிள். I'm fearfully and wonderfully made. அது மேடு அப்படி அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆத்துமா. I tell you something else. இன்னைக்கு நான் வந்து வேற சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். நான் மெதுவா நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதனால மெதுவா சொல்லுவோம், மெதுவா போவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் வாழ செய்வார். எஸ், என் ஆத்துமாவை திருப்தி செய்கிற கர்த்தர். என் ஆத்துமா நீரோடையில்
நீரோடை அண்டை நிற்கிற மானை போல வாஞ்சிக்கிறது. ஓகே, நீங்க நான் பேச போறது வந்து ரிவீலிங் பவர் ஆஃப் த லார்ட். இதுக்கு என்ன சொல்றது ஆங்கிலத்துல? சரி, ஆங்கிலத்துல சொன்ன, தமிழ் என்ன சொல்றது? ரிவீலிங் பவர் ஆஃப் த லார்ட் அப்படின்னா என்ன? தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமை இருக்கிறது. ஓகே, வெளிப்படுத்தும் ஆற்றல். எஸ், தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற ஆற்றல். தேங்க்யூ, கரெக்டா சொன்னாங்க. அது ஒரு வல்லமை, அது ஒரு ஆற்றல். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல். தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். எங்க வெளிப்படுத்தினாரு? ஏதேன் தோட்டத்துல வெளிப்படுத்தினார். இன் தி கூல் ஆஃப் த டே அப்படின்னு வசனம் இருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அப்படிதான் இருக்கும். சாயங்கால வேலை, இன்பமான வேலை. பாத்துக்கோங்க, வசனம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இன்பமான வேலையில் தேவன் தம்முடைய மகன்கிட்ட வெளிப்படுத்த அவர் வருகிற வேலை. அது ஒரு இன்பமான ஒரு நேரம். இதுதான் நான் சொல்ல, திருப்தி செய்கிற நேரம். அவர் வெளிப்படுத்துவார்னா, ஆனா அவன் பார்த்தா மிஸ் அலைன்மெண்ட்ல இருக்கிறார் தலைவர். மிஸ் அலைன்மெண்ட்ல தமிழ் என்னது தெரியல, எனக்கு தெரியல. அலைன்மெண்ட்னா என்ன? கோணநாளவைகளை நேரா மாற்றுகிற கர்த்தர். அதான் கோணநாளெல்லாம் மிஸ் அலைன்மெண்ட், நேராக்குகிறதுனா அலைன்மெண்ட். ஓகே, கோணநாளவெல்லாம் அவன் நிக்கிறான். இவர் இன்பம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வரும்பொழுது, இன்பமா அவன்கிட்ட ரசிச்சு ருசிச்சு பேசி அவன்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது இவன் எப்படி இருக்கிறான்? கோணனா நிக்கிறான், தப்பரப்பேன்னு நிக்கிறான். அப்ப அவரால் வெளிப்படுத்த முடியவில்லை. தேவன், இது முதல்ல நம்ம இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அவரை யார் மூலயமாவது வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சிருஷ்டிக்கு முன்னாடி வந்து அவரு வெளிப்படுத்தல, சிருஷ்டிப்புல தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டிப்புல தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார். வசனம் இருக்கு இதெல்லாம். ஆனா இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கிறதுனால மன்னிக்கணும், என்னால அது காட்ட முடியல. பட் இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. வசனம் இதெல்லாம் நான் பேசுறேன். ஆவியான ஒரு லீடிங்ல அப்படியே பேசுறேன். லிசன் மட்டும் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்னா அவர் முடிஞ்சோடனே நம்ம கேட்டுக்கலாம். எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தம்முடைய அன்பை தன்னுடைய சிருஷ்டிப்புல அவரை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துகிறார். He reveals his love in the creation அப்படின்னு சொல்லு. அதுக்குதான் சங்கீதம் 19வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்கும். The heavens declare the glory of the Lord அப்படின்னு வசனம் இருக்கும். The heavens அப்படின்னா அப்ப கண்ணுக்கு தெரியாத உலகத்துல அவருடைய மகிமை, அதான் அவருடைய அன்பு நேசத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஒரு வேதவசனம் போது அப்படின்னா என்ன பொருள்? ஈவன் பிசாசு லூசிபரை தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு, அதான் சிருஷ்டிப்புல அப்படியே வெளிப்படுத்துறாரு. நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. அவர் பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இந்த தேவனை நீங்க பாருங்க. அதாவது ஏஞ்சல்ஸ், தூதர்களை சிருஷ்டிக்கிறார். அந்த தூதர்கள்ல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சில டிவிஷன் பேர் என்ன? செரபிம், செரபிம்கள். செரபிம்கள்னா என்னன்னா, அதுங்களுக்கு எசேக்கியேல் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க முதல்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம், வெல்கம் பண்ணுவோம். உங்களை எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அன்புடன் வரவேற்கிறேன். யாராவது தமிழ் பைபிள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து எடுத்துக்கோங்க. சித்ரா சிஸ்டர், ரூத் சிஸ்டர், பெர்னா யாராவது எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சங்கீதம் 19வது வசனம், 19வது அதிகாரத்துல முதல் சங்கீதம் 19 அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல ஜாக்லின் சிஸ்டர் யாரான ஒரு வசனம் வாசிங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் போறது? மெதுவாவே போலாம், ஒன்னும் அவசரம். யாரா வாசிக்கிறோம் வாசிங்க. இல்ல வெளியில இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டுல இருக்கிறவங்க நீ வெளியில இருக்கிற, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லீவ். நீ வெளியில இருந்து கேட்க மட்டும் செய்ய. வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்போம். ரூத் சிஸ்டர் நீங்க வாசிக்கிறீங்களா? நீங்க சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 19. எசேக்கியேல் எடுத்துட்டு எசேக்கியேல் வேணாம், சாம்ஸ் 19 எடுங்கப்பா.
Psalms 19. ஓகே 19 ஃபர்ஸ்ட் first verse படி தமிழ்ல. ஓகே ஓகே. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எஸ் எஸ் எஸ். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கரெக்ட். தேங்க்யூ so மச். அவருடைய கிரியையை அறிவிக்கிறது. You see that? இதுதான் வந்து அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறது. இதுதான் கொலோசியன்ல வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலயமாக, இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசுவால உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது என்ற வசனம் போதிக்குது. இதான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. ஓகே, அப்புறம் யார் எசேக்கியேல் படிக்க போறா? எசேக்கியேல் முதல் அதிகாரத்தை ஏதாவது முதல் அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. கேக்குதா? கேக்குது, வாசிங்கம்மா. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. சொகுசாலின் அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. வெரி குட். அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. சூப்பர். அப்ப இதெல்லாம் என்னது? இதுக்கு பேர் என்ன? தேங்க்யூ சிஸ்டர். அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னது? லிவிங் கிரீச்சர்ஸ். ஏஞ்சல்ஸ் இல்லம்மா, லிவிங் கிரீச்சர்ஸ். இது பேர் ஏஞ்சலே கிடையாது. இது பேரு லிவிங் கிரீச்சர்ஸ். இது வந்து ஏஞ்சல் ரகைகள்ல ஒரு விதமான ரகம். ஓகேவா? இதுக்கு வந்து வேத வசனம் வந்து எல்டர்ஸ்ன்னு சொல்லல, மூப்பர்கள் சொல்ல. தமிழ்ல வந்து அதை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க மூப்பர்கள்னு. மூப்பர்கள் கிடையாது. 24 மூப்பர்கள் தேவனை சுத்தி இருந்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. இது மூப்பர்கள்லாம் கிடையாது. மூப்பர்கள் நம்ம நினைச்சுக்கிற மூப்பர்லாம் கிடையாது. அது ஒரு விதமான பவர்ஸ். இட் இஸ் அ பவர், வல்லமை. அது ஒரு வல்லமை, 24 வல்லமை. ஓகே, இப்ப நம்ம பார்த்ததுன்னா லிவிங் கிரீச்சர்ஸ். அதுக்கு என்னது? உயிர் உள்ள சிருஷ்டி. அது என்ன எழுதியிருக்காங்க அது தமிழ்ல? ஜீவன், உயிர் ஜீவராசிகளா? ஜீவன்கள். அது நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. 4 ஜீவராசிகள் அல்லது ஜீவன்கள் தோன்றப்பட்டது. அவ்வளவுதான். இதுக்கு அவ்வளவுதான் பேரு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாய் நின்றுச்சு. இப்ப இது 3வது ரகம். இது பேர் வந்து செராபிம். இவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி செராபிம்கள்னா என்னன்னா, இந்த ஜீவராசிகள் எப்படி இருக்குன்னா, இந்த ஏஞ்சல் எப்படி இருக்குன்னா, 2 பறந்துகிட்டு இருக்கோம், 2 காலை மூடிக்கிட்டு இருக்கோம், 2 முகத்தை மூடிட்டு இருக்கோம். தேவனை பார்க்காது, அவருடைய மகிமையை இதால பார்க்க முடியல. ஆனா தேவனை சுத்தி இது நிக்குது, தேவனுக்கு மேல நிக்குது. அது வந்து பாடிக்கிட்டே இருக்குது. எப்பவுமே ஒரே பாட்டு தான் பாடுது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. இந்த ஜீவன்கள் மூலயமா வெளிப்படுது. ஒரு பகுதியை தான் வெளிப்படுத்துறாங்க. இந்த சிறப்பியங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை மட்டும்தான் அது பார்க்க முடியும்.
இது பரிசுத்தம் மட்டும்தான் இதால பார்க்கவே முடியும், வேற எதாலையும் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த ஜீவராசிகள் 4 விதமா இருந்தது. மனுஷ மாதிரி இருந்தது, கழுக போல இருந்தது, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தது, இன்னொன்னு வந்து மனுஷனை போல இருந்தது. இது ஒண்ணுமே தேவனுடைய ஒரு குணம். அந்த குணத்தை மட்டும்தான் அது வெளிப்படுத்துது. ஓகேவா? இப்ப அதே நீங்க வந்து கடைசி புஸ்தகம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 4வது அதிகாரத்தை 3வது 4வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 4வது அதிகாரம் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனம் இருந்தது. இது வந்து இதே மாதிரி ஜீவராசி மாதிரி இது ஒரு வல்லமை, இது ஒரு அரியணை. தேவனுடைய 24 பவர், அதான் த்ரோன். புரியுதா? அவனுடைய குணத்தை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு பாருங்க. 24 சிங்காசனம், இது ஒரு ஆசனம். சிங்காசனம்னா என்ன? அதான் பவர், வல்லமை. அதுல உட்கார்ந்து தேவன் 24 லெவல்ல இருக்கு பவர். எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அந்த 24 பவர் மேல 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கதா வாசிக்கமா. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி தங்கள் அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 இருங்க. அவர் வந்து சிங்காசனத்துல இப்படி இருக்கிறாரு. அவர் பேசும்போது அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. இடி முழக்கங்களும் சத்தங்களும் நம்ம எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவரு ஒரு ஆங்கிளா வெளிப்படுத்துறாரு. அது எப்படி சொல்லுது? ஒரு பிரமாணமா, ஒரு பரிணாமமாய் வெளிப்படுத்துகிறார் தேவன். புரியுதுங்களா? எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாரு. இததான் நீங்க படிக்கும் போது இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? சரி, மறுபடியும் அந்த ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு போய் அதை கொஞ்சம் அந்த செரபீமை கொஞ்சம் வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வாசிக்கவா அப்படிதான்? கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அவ்வளவுதான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற செரபீம்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை பாக்குது. தேவன் பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லி இவங்கனால பாக்குறாங்க. அத அவங்க பாட்டா பாடுறாங்க. செரபீம்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க.
அவருக்கு மேல நிக்கிறாங்க, நின்னு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, துதி பாடிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி வெறும் என்ன இருக்கு? பர்னிங் கோல்ஸ். அதுக்கு தமிழ் என்னது? ஆல்டர், பலிபீடம். அந்த பலிபீடத்தின் மேல நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புக்கு மேல கங்கு இருக்குது. நல்லா பாத்துக்கோங்க, இதை நான் சொல்ல வர்றது நல்லா கொஞ்சம் மெதுவா கவனமா கேளுங்க, அதுதான் மெதுவா சொல்லி தரேன். அந்த கங்குல இருக்கிற ஒரே ஒரு கங்கை எடுத்து, அதை கூட கையால எடுக்கல அவங்க. அந்த கங்கு அவ்வளவு பரிசுத்தமானது, அதனால அவங்க கையால எடுக்கல, அவங்க ரெக்கையால எடுக்கல. நல்லா கேட்டுக்கோங்க. ஆங்கிலத்துல அதுக்கு என்னதுன்னா தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்ஸ் நம்ம ஊர்ல அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, இடுக்கின்னு சொல்லுவாங்க. கிச்சன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். இடுக்கியை வச்சு அந்த பாத்திரத்தை பிடிப்பாங்க, ஏன்னா சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அது இடுக்கியை பிடிப்பாங்க. யாராவது இரும்பு கடையில வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது மாதிரி ஒரு இடுக்கி இருக்கும். அதை அது மாதிரி ஒரு இடுக்கியை எடுத்து, அங்க இருக்கிற ஒரு கங்கை எடுத்து இந்த ஏசாயாவுடைய வாயில வைக்கிறாங்க அந்த கங்கை. இது எதுக்கு நான் இதை சொல்றேன்? ஏன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது வேற ஒரு ரகத்தை. அதனால இதை நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேம்மா. அடுத்தது எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. எசேக்கியேல் புஸ்தகம் 28:14. இது இன்னும் சூப்பரா இருக்கும். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். புரியுதா? இப்ப நீங்க ஒரு லெவலுக்கு முன்னாடி போய் வாசிங்க, 12வது வசனத்துல வாசிங்கம்மா. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். மெதுவா கேளுங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வசனத்தை தான் நம்மளுக்கு சொல்றான். நம்மளும் விசித்திரமாய் அதிசயமாய் செய்யப்பட்டவர்கள். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இது தேவனுடைய வார்த்தை, பொய் சொல்லாது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கிறேன். இது விளையாட்டத்தனமா இருந்துடாதீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இது யார பத்தி பேசுறாருன்னா, பிசாச பத்தி பேசுறாரு. லூசிபர், அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பேசுறாரு. வாசிமா. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், எஸ், பூரண அழகுள்ளவன். அழகு உள்ளவன். அவன்கிட்ட அழகு இருக்கு, அவன்கிட்ட ஞானம் இருக்குது, அவன் விசித்திரமாய் செய்யப்பட்டவன். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு. இவன் வெறும் கேருபு இல்ல, இவன் வெறும் ஏஞ்சல் கிடையாதுங்க. இவன் ஸ்பெஷல் ஏஞ்சல். இவன் மட்டும்தான் ஸ்பெஷலான ஏஞ்சல். ஏன்னா இவன் மேல அனாயிண்டிங் இருக்கு, அபிஷேகம் இருக்கு. பாருங்க, இவன்கிட்ட எண்ணெய் இருக்குது. அதான் அபிஷேகம் என்றால் எண்ணெய். நம்பர் 1, இவன் விசித்திரமா செய்யப்பட்டவன். இவன்கிட்ட வேற என்ன இருக்கு? ஞானம் இருக்குது. இவனுக்கு பூரண அழகு உள்ளவன். அடுத்தது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இவன் தேவனுடைய தோட்டம் ஏதேன். அதாவது நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல படிக்கிற ஏதேன் தோட்டம் பரலோகத்துல இருக்கிற தோட்டம். அது அந்த தோட்டத்துல இவன் சுத்தி வந்துட்டு இருந்தான். அந்த தோட்டம் தான் பூமிக்கு வந்துச்சு. இதுதான் ஏதேன் தோட்டம். இந்த தோட்டம் பரலோகத்துல இருக்குது. இந்த நிகழ்ச்சியை எசேக்கியேல் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்துல இது பரலோகத்துல இருக்கிற ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல இவன் இருக்கிறான். அடுத்த லெவல்மா. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், இதெல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் பிரஷியஸான ஸ்டோன்ஸ். இந்த ஸ்டோன்லாம் அவன் மேல இருந்தது. வாசிங்க. கரெக்டா 9 விதமான விலை கற்கள்
நல்லா கேட்டுக்கோங்க. 9 விதமான விலை கற்கள். இது எல்லாமே தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிற கற்கள். வாசிங்கம்மா. முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, நீ அவனுடைய ட்ரெஸ்ஸே பாருங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸ பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி விலையுறந்த கற்களால அவன் ட்ரெஸ்ஸே அப்படிதான். நமக்கெல்லாம் இப்ப தோல் இருக்குல்ல, கருப்பு கலர் தோல், வெள்ளை கலர் தோல்னு. ஆனா இந்த ஏஞ்சல் யாரு? லூசிஃபர். லூசிஃபருடைய தோலை என்னன்னா இந்த மாதிரி விலை மதிக்கப்பட முடியாத கற்கள் தான் அவன் தோலை. ஓகே, வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் இல்லம்மா, அவன் எங்கேயும் நடப்பானே, அதை பத்தி வாசிங்களா? அது 14. வாசிங்க 14 வாசிங்க. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 14 நீ காப்பாற்றுவதற்காக. சரி சரி சரி. அப்போ அவன் பேசினாலே மியூசிக் தான். அவனை எப்படி அதிசயமாய் விசித்திரமா டிசைன் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர், அவன் பேசினாலே மியூசிக் தான் வரும். அவன் பாடலாம் தேவையில்லை. குயில் கத்துது பாருங்க, ஆனா அது நமக்கு எப்படி மியூசிக் மாதிரி கேக்குது. இவன் லூசிஃபர் பேசினாலே அப்படியே இன்பமா இருக்கும் பாருங்க, எப்படி விசித்திரமா படைச்சிருக்கிறார் ஆண்டவர். அடுத்த லைன், இப்பதான் முக்கியமான லைன். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். கரெக்ட். சரி, இப்போ முக்கியமான ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க. நீ காப்பாற்றப்படுவது. வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். நீ காப்பாற்றுவதற்காக யாரை காப்பாற்ற போறீங்க சார்? அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் ஆதாம் ஏவாள படைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆதாம் ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடி. இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஆதாம் ஏவாள் படைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் ஆதியாகமும் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நடுவுல பெரிய காலம் இருந்தது. அங்க நிறைய விதமான மனிதர்கள் இருந்தாங்க, நிறைய விதமான சிருஷ்டிப்பு இருந்தது. அந்த சிருஷ்டிப்பெல்லாம் காப்பாற்றுவதற்காக இந்த லூசிஃபருக்கு இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்து, நீ தான் போய் அவனை எல்லாரும் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களெல்லாம் கரெக்டா நீ வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது, அதற்கு இவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது, அதுக்கு இவனுக்கு மியூசிக் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. தலைவர் என்ன பண்ணாருன்னா கீழே இறங்கி எல்லா அட்டூழியமும் பண்ணிட்டாரு. அதுதான் அந்த வசனம் எல்லாம் பேசுது. நீங்க அதை மெதுவா உட்காந்து வாசிச்சா தெரியும். இவ்வளவு எல்லா அட்டூழியம் பண்ணினதுனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, டேய் நீ இப்படி எடா பண்றேன்னு சொல்லிட்டு அவனை புறம்பே தள்ளிட்டார் பரலோகத்துல இருந்து. ஸோ அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. தேவன் இது இன்னொரு ரகமான தன்னுடைய அன்பை வெளிப்படுது. இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீன்கள். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன வகையான, அதாவது சங்கீதம் 19 வாசிச்சாங்க. வானங்கள் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது வானத்துல என்ன இருக்கு, ஆவிக்குரிய மன்னத்துல என்ன இருக்குன்றத நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்துல இருந்து செரப்பீம்களை வாசிச்சோம், எசேக்கியேல் புஸ்தகத்துல இருந்து ஜீவன்களை வாசிச்சோம். அப்புறம் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல இருந்து நம்ம என்ன வாசிச்சோம், த்ரோன்ஸ், சிங்காசனத்தை வாசிச்சோம். அதுல வீட்டிருக்கிற எல்டர்ஸ் பத்தி வாசிச்சோம். இத்தனை 4 டைப் ஆச்சு. 5வது டைப் தான் அனாயிண்டட் கேருபீன்கள். இத வாசிச்சோம், அதுதான் பிசாசு. அப்புறம் 6வது தான் வெறும் கேருபீன், அனாயிண்ட் பண்ணாம அபிஷேகம் இல்லாத கேருபீன்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு கேருபீம் பத்தி நம்ம வாசிக்கலாம். அதுதான் ஏஞ்சல்ஸ். அதுதான் இப்ப எங்க இருக்கும், அது தானியேல் புஸ்தகத்துல இருக்கும். யாருக்கா தெரியுமா? அதுக்கு பேர் பிரின்ஸ் ஆஃப் பர்சியா அப்படின்னு இருக்கும். தானியேல் ஜெபம் பண்ணும் போது உட்காந்து
இருக்கும்போது அந்த தூதன் வந்து சண்டை போடுவான். அந்த புஸ்தகம் எங்க இருக்கு? தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். புரியுதுங்களா? இது பேரு அதிபதி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அதுக்கு பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. இவன் எங்க சண்டை போடுறாங்க? வான மண்டலங்கள்ல சண்டை போடுறாங்க. அப்படின்னா என்னன்னா, இது 7வது டைப். என்னன்னா பிரின்சிபாலிட்டிஸ். புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் வந்து எழுதுவாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு சண்டை இல்ல. வேற யாரு கூட சண்டை போடுறீங்க? அப்ப அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அப்படின்னு வசனம் எல்லாம் எழுதியிருக்கோம். கரெக்டா? நம்ம அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரத்தை போய் வாசிங்க. இந்த வசனம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? யாருக்காவது எங்க இருக்குன்னு தெரியுமா? We wage war not against blood and flesh, but against rulers of the darkness. எனக்கு எல்லாம் ஆங்கிலத்துல தெரியும், தமிழ்ல தெரியாது. அதனால யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 6:12 பிரதர். வாசிங்கம்மா, வாசிங்க. தேங்க்யூ. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவங்கதான் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அதான் சொன்ன வெளிப்படுத்துறது. அவர் எப்படிலாம் தம்மை வெளிப்படுத்துகிறார், இதெல்லாமே வெளிப்படுத்திக்கிட்டே வராரு சிருஷ்டிப்புல. அதுக்காக உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இங்கதான் மனுஷன் அவர் படைக்கிறாரு. மனுஷனை படைக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதை எல்லா ஜீவராசிகளையும் தனித்தனியா ஒரு தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துறார். நல்லா கேட்டுக்கோங்க. இங்கதான் மனுஷன் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். மனுஷன் வந்து தேவனுடைய படைப்புகள்ல சிறந்த படைப்பு. இதுக்கு மேல அவனை எதையுமே படைக்க மாட்டாரு. நல்லா கேட்டுக்கோங்க. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் தேவன் எல்லாத்தையும் படைச்சு வந்ததுல தம்முடைய ஒரு குணத்தை தனித்தனியா, இல்ல 2 குணத்தை, இல்ல 3 குணத்தை ஒரு ஆளுக்கு அப்படி வச்சாரு தனித்தனியா. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த செரபிமுக்கு இந்த குணம், எது பரிசுத்தம். இந்த செருபிமுக்கு இந்த மாதிரி ஒரு குணம். இங்க இருக்கிற அதிகாரங்களுக்கு இந்த அதிகார குணம். அங்க இருக்கிற சிங்காசனத்துக்கு இந்த மாதிரி ஒரு குணம். இந்த மாதிரி அவருடைய குணத்தை ஒரு இடத்துலயும் ஒருத்தனுக்கு அந்த லோகாதிபதிக்கு ஒரு குணம். இந்த அப்புறம் என்ன, அந்த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியாவுடைய தலைவனுக்கு ஒரு குணம். இந்த மாதிரி ஒரு குணம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நீங்க லூக்கா நட்சத்திரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன இருக்கும்னா, ஒரு தேவ தூதன், அத கப்ரியேல் தூதன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு தூதன், அவனுக்கு ஒரு குணம். அவன் இந்த மாதிரி ஒண்ணா கொடுத்தான். ஆனா இப்போ மனுஷனுக்குள்ளார மட்டும் எல்லா குணத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. மனுஷன் எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் தெரியுமா? நம்ம இப்ப பார்த்த எல்லா குணத்தையும் மனுஷனுக்குள்ளார வச்சுட்டாரு தேவன். இதுதான் ஆதாம். இதுதான் ஆதாம்ங்க. நான் சொன்னேன்ல, அவனுடைய ஆத்மா எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய ஆத்மா எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? தேவனுடைய வல்லமையை சுமக்கிற ஆத்மா, தேவனுடைய பரிசுத்தத்தை சுமக்கிற ஆத்மா, தேவனுடைய அழகை சுமக்கிற ஆத்மா. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் இந்த ஆத்மா, எந்த ஆத்மா? நீங்களும் நானும் தாங்க. நீங்களும் நானும் தான். தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற ஆத்மா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நம்ம என்ன சாதாரண நம்மளுடைய பிரச்சனையே என்ன தெரியுங்களா?
நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. ஏங்க இயேசு எதுக்குங்க தன்னுடைய உயிரை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கணும்? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு பொக்கிஷத்தை வாங்குவதற்காக ஒருத்தவன் வந்தானாம். அதான் நீங்களும் நானும் தான் பொக்கிஷம். இயேசு தன்னுடைய ஜீவனையே யார் சார் கொடுப்பா? இந்த உலகத்திலேயே நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த பில்லி சுனியெல்லாம் செய்யறவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எது உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மாசற்ற ரத்தம். மாசற்ற ரத்தம் தான் விலை உயர்ந்த பொருள். தங்கம், வெள்ளி அதெல்லாம் அந்த கேட்டகரியில லோ. மாசற்ற ரத்தம் தான். அதுக்குதான் அவங்க குழந்தை ரத்தம் கேட்பாங்க, இல்ல கண்ணி கழியாத பெண்ணின் ரத்தத்தை கேட்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து, ஏன்னா இதெல்லாம் வந்து பிசாஸ். நிறைய பேருக்கு தெரியாது. சேட்டனுடைய கோயிலுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போயிருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன நான் பார்த்துருக்கிறேன், போனதெல்லாம் இல்லை உள்ளெல்லாம். சரிங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் பில்லி சுனியை செஞ்சு பயங்கரமா அதிரிதான செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்கள்ட்ட போய் கேட்டா இந்த மாதிரி ரத்தம். ஆனா அவங்கள்ட்ட போய் இதை விட பெஸ்டான ரத்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்க யூடியூப்ல போய் கேட்டுப்பாங்க. யூடியூப்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்கெல்லாம் சாட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க நிறைய மாதிரி. நீ போய் பார்த்துட்டு பயந்துடாதீங்க. நிறைய பேர் பயந்து குழம்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து சொன்னது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இருக்கிறதுல பெஸ்ட். அது மட்டும் கிடைச்சுன்னா உலகத்துல இருக்க எல்லா அதிகாரமும் நம்ம கை வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருக்கிற பெஸ்டான ரத்தம். ஏன்னா அது அவங்க அப்பாவுடைய ரத்தம், பிதாவுடைய ரத்தம். அது அந்த டிஎன்ஏ. அந்த ரத்தத்தை எதுக்கு நமக்கு வந்து சிந்தணும்? நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னா நீங்க இருக்கிறத பெஸ்ட்டா கொண்டு போய் வித்துட்டு காசு சம்பாரிச்சு அங்க கொண்டு போய் நீங்க வாங்குவீங்க. ஒரு பவுன் நகையை போறதுக்கு 1 லட்ச ரூபா எப்படினாலும் வாங்கிடணும்னு வாங்குறீங்க. 2 பவுன் வாங்கிடுங்க, எப்படின்னா வாங்கிடணுன்றீங்க. இது வந்து பவுனு தங்கத்தை விட காஸ்ட்லியான விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ அந்த காஸ்ட்லியான விஷயத்த ரத்தத்தை எதுக்கு நம்மள போய் செல்லணும்? அப்படின்னா நமக்கு தான் தெரியல நம்மளுடைய வேல்யூக்கு தமிழ் என்னமா? யாராவது சொல்லுங்க, வேல்யூக்கு தமிழ் என்ன? மதிப்பு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்மளுடைய மதிப்பு நமக்கு தான் தெரியல. அதத்தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. உன் மதிப்பு உனக்கு தானே தெரியல. யூ ஆர் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பர்சன், யூ ஆர் த மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சன். இது சொன்னா நமக்கு தான் புரியல. ஐயோ என்ன சொல்றாங்க, நம்மளா நம்மளா நம்ப முடியல. ஏன் நம்ம ஸ்பெஷல் ஆனோம்னா, ஏன் வாட் மேக்ஸ் அஸ் ஸ்பெஷல்? நம்ம ஸ்பெஷல் தான், ஆனா வாட் மேக்ஸ் அஸ் ஸ்பெஷல்? ஏன் நம்ம வந்து சூப்பரான ஸ்பெஷலான பர்சன்? பிகாஸ் கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்காரு. எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு? நீங்க வந்து டிவி வந்து இவ்வளவு ஸ்பெஷல். எல்லாருமே ஐபோன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஐபோன் ஸ்பெஷல்? ஏன் ஐபோன் ஸ்பெஷல் யாருக்குமே தெரியலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஐபோன் ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னா ஐபோனோட போட்டோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இருக்கும் கேமரா. அதான் அதோடைய தன்மை. வேற என்ன சார் ஸ்பெஷல்? அதுல நீங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுல வந்து 5.1 ஸ்பீக்கர்ஸ், 6.1 ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே ஊஃபர் எஃபெக்டோட முன்னாடி ஒரு மைக் இருக்கும், பின்னாடி ஒரு மைக் இருக்கும், கீழே ஒரு மைக் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் வேற வேற லெவல்ல இருக்கும். வீடியோஸ் இப்படி எடுக்க முடியும், ஆடியோஸ் இப்படி இருக்கும், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஸ்பீட், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. தட் மேக்ஸ் இட் ஸ்பெஷல். ஒரு சாதாரண போன், நீங்க டிவி எடுங்க. நான் வாழ்ந்த காலத்துல டிவி அம்மா பெருசு இருக்கும் தெரியுங்களா, அவ்வளவு பெருசா இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி பேன் இருக்கும். இப்ப டிவி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஸ்லிம்மா இருக்கு. அப்புறம் என்னது,
அதுல 12 HD குவாலிட்டி என்னென்னமோ குவாலிட்டி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. பார்த்தானே பளிர்னு இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. தட் இஸ் வாட் இட் மேக்ஸ் ஸ்பெஷல். அதுதான் நம்ம ஸ்பெஷல். அப்போ நமக்கு எதுங்க ஸ்பெஷலு? நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர் என்னன்னா, தேவன் நம்மளுடைய ஆத்மா தான் அந்த ஃபீச்சர். அந்த ஆத்மாவில ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நமக்கு தான் எதுவுமே தெரியல. என்ன ஃபீச்சர்னா, இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற ஃபீச்சர். இயேசு கிறிஸ்துவ தேவனை சுமக்க முடியாதுங்க. தேவனை சுமக்க முடியாது. யாராலுமே சிருஷ்டிப்பால பொசுங்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க யாத்திராகமம் 19வது அதிகாரம், யாராவது பைபிள் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரத்தை போய் பாத்தீங்கன்னா, தேவன் பூமியில அப்படியே இறங்கி வராரு. இஸ்ரவேல் மக்கள், ஏன் மக்கள் நெருங்கி வராரு. மக்கள் ஐயோ வேணாம் 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 பயப்படுறாங்க. நீனே போய் பேசு, நீ எனக்காக பேசு. நீங்க போய் படிச்சு பாருங்க. யாத்திராகமம் படிக்கும் போதே பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். யாத்திராகமம் புஸ்தகம் 19, 20, 21 அப்படின்னா பாத்தீங்கன்னா, அவர் மலையில இறங்கி வர மலை உருகிடுங்க. மலை பிசிக்கல் மலை. நீங்க மலையெல்லாம் போய் பாத்துருக்கீங்கல்ல, மலையெல்லாம் நீங்க ஏறிக்கீங்களா, அது பாடுற மாதிரி இருக்குது, கண்ணா பிடான்னு இருக்கு. அது எப்படிங்க உருகும்? அது எப்படி உருகும்? மலை மேல ஏறினா மலையே தாங்காது, சிருஷ்டிப்பே தாங்காது தேவனுடைய வல்லமையை, சிருஷ்டிப்பே தாங்காது தேவனுடைய மகிமையை, சிருஷ்டிப்பே தாங்காது தேவனுடைய கனத்தை. தேவனுக்கு ஒரு பரிணாமம் இருக்குது. அது என்னன்னா, சுகம் அளிக்கும் வல்லமை. அந்த சுகம் அளிக்கும் வல்லமையே ஃபுல்லாத்தையும் கொடுத்தாரு ஒரு ஏஞ்சலுக்கு. அந்த ஏஞ்சல் பேர் என்ன? ரஃபாயல். அந்த ஏஞ்சல் பேர் என்னது? ரஃபாயல். ரஃபாயல்னா அவன் தேவனுடைய நாமத்தை சுமந்து இருக்கிறான். ராஃபானா என்ன? சுகம் அளிக்கிற தேவன். அந்த ஏஞ்சல் பேரே அதான். அவனுக்கு அவன் ஃபுல்லா தேவனுடைய பரிணாமத்தை சுமந்து வந்தவன். இன்னொரு ஏஞ்சலுக்கு இருக்கு பேரு. அந்த ஏஞ்சல் பேர் என்னது? ரஃபாயல். அப்புறம் கேப்ரியல். கேப்ரியல்னா என்ன? மெசஞ்சர். அவன் தேவனுடைய வார்த்தையை அப்படியே பேசுகிறவன் ரஃபாயல். அதுக்கப்புறம் இன்னொரு ஏஞ்சல் இருக்கு. அந்த ஏஞ்சல் பேர் என்னது? மைக்கேல். மைக்கேல்னா என்ன? தேவனுடைய வல்லமையை சுமந்தவன், காட் ஆஃப் வார். நம்ம சங்கீத புஸ்தகம் 144வது சங்கீதத்துல முதல் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது இப்படி பாடுறான், தேவனே என் கையை சண்டைக்காக பயிற்சி வையும், என் விரல்களை அம்புகளை எய்வதற்காக பயிற்சி வையும் அப்படின்னு சொல்லுவான். லார்ட் prepare my hands for battle and my fingers for war அப்படி சொல்லுவான். அந்த வல்லமை, அந்த திறமையை முழுமையாய் அடக்கினது இந்த மிகாவேல் என்ற ஒரு தூதன். அதாவது அவருடைய பரிணாமத்தை ஒரு ஏஞ்சல்லையும் இறக்கி இருக்கிறார், ஏன்னா அதை காட்டுறதுக்காக. ஆனா இந்த ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் ஒரே ஒரு ஜீவன் மேல இறக்கணும், அவன் மட்டும்தான் என் முழுமையை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஜீவனை சிருஷ்டித்தார். அந்த ஜீவனுக்கு பேர் தான் மனுஷன். அவன் தான் ஆதாம். அவருடைய ஃபுல்னஸ், தேவனுடைய பரிபூர்ணத்தை சுமந்து தேவனுடைய பரிபூரணத்தை இந்த பூமிக்கு எல்லாத்தையும் காட்டணும்னு உண்டாக்கப்பட்டவன் தான் மனுஷன். அவங்கதான் நீங்களும் நானுங்க. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏதாவது ஆதார வசனம்? இயேசுவை பத்தி நீங்க படிங்க. இயேசு பத்தி கொஞ்சம் படிக்கலாமா? இயேசு யாருன்னு படிங்க. எபிரேயர் புஸ்தகம் யாராவது வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. அவரை பத்தி அப்படி டிஸ்கிரிப்ஷனா போட்டிருப்பாங்க, அதை பாசி. யார் மைக்கு தொடர்ந்து வாசிக்குது? முடிச்சிடலாம். எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசி. யார் வேணா வாசிக்கலாம். நான் தான் வாசிக்கணுமா? இருங்க, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆ, பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்படின்னா என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்ட முடியுதுப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு? நமக்கு. யார் மூலயமாக? தீர்க்கதரிசி மூலயமாக. எதன் வழியாக வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையின் வடிவாக வெளிப்படுத்துகிறார். அப்படியே வச்சுக்கோங்க சிஸ்டர், அப்படியே வச்சுக்கோங்க. ஆதியாகமும் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. ஆதியாகமும் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆ, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் வார்த்தை ஆபிராமை இருமா 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 அவ்வளவுதான் வாசிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தை நேரா வரலையா? கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாய் வந்துதான். யோசிச்சு பாருங்க, வார்த்தை எப்படிங்க தரிசனமா வரும்? நம்ம எப்படி வெளிப்படுத்துற பாருங்க, வார்த்தையை தரிசனம். அப்படின்னா என்னது? வெறும் கதை மட்டும் அவர் சொல்லலைங்க, அந்த கதையோட சேர்ந்து வீடியோவும். இன்னைக்கு நீங்க யூடியூப் வீடியோன்னு பாக்குறீங்களா? ஏன்னா வீடியோ வருது, கூட ஆடியோவும் வருது. எப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க, வீடியோ அண்ட் ஆடியோ. அந்த வார்த்தை வந்து எப்படி இருந்திருக்கும்? நான் பல தடவை யோசிக்கிறேன், எப்படி இது நடந்திருக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வார்த்தை வந்து மாம்சமானது, அது வந்து ஒரு விதமான வெளிப்படுத்தல். இங்க பாருங்க, வார்த்தை வந்து விஷன்ல வருது. அந்த வசனம் வாசிக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. புரியுதுங்களா? தரிசனத்துல அப்படின்னா என்னது? விஷன். The word of the Lord அப்படின்னா என்னது? தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். பயப்படாத, பயப்படாதன்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தரிசனத்துல வந்து வெளிப்படுத்துறார். அந்த வார்த்தை வந்து தரிசனத்துல வந்து வெளிப்படுத்து. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எபிரேயர் புஸ்தகத்துல போகணும். எபிரேயர் புஸ்தகத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வார்த்தையின் மூலமாக தீர்க்கதரிசிகளில் வெளிப்படுத்தின, தம்மை வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுது வாசிக்குமா? இந்த கடைசி நாட்களில் ஆஹ் குமாரன் மூலமாய் ஆஹ் நமக்கு திருவுளம் பற்றினார். புரியுதுங்களா? இது கடைசி காலம். எங்க இருந்து கடைசி காலம்? இயேசு வந்ததுல இருந்து இது கடைசி காலம். இதுதான் கடைசி காலம். இதுக்கப்புறம் காலம் கிடையாது. இதுதான் கடைசி காலம். இதுதான் அங்க இயேசு வந்ததுல இருந்து அந்த கடைசி காலம்னா நான் எதை சொல்றாருன்னா, அவர் எதை சொல்றாருன்னா, தானியல் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா, 2வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு ஒரு கால வட்ட சொல்லிருப்பாரு. பாபிலோன் காலம், மீதிய பெர்சியர்கள் காலம், கிரேக்க காலம், ரோமானியர் காலம், அதுக்கப்புறம் கடைசி காலத்துல வந்து 10 ராஜாக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த கடைசி காலத்துலதான் வானத்துல இருந்து ஒரு கல் வந்து விழும். அதெல்லாம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்ல இன்னும் நாளைக்கு நான் அதை பேசுவோம். அந்த காலத்தை தான் அவர் சொல்ற. இந்த கடைசி காலத்துல இந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஃபுல்லான வெளிப்படுத்த யார் மூலயமா வெளிப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்து என்ற மனுஷகுமாரன் மூலயமாய் வெளிப்படுத்துகிறார். இந்த மனுஷகுமாரன் தான் உங்களுக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் வந்திருக்கிறாருன்றத கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. Lord, I pray that you will open our hearts and our minds. எங்க இருதயங்களை நீங்க திறப்பீராக, எங்க மனக்கண்களை நீங்க திறக்க. வாசிங்கம்மா. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ
அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். எப்படி எனில் வாசிக்க பிரதர். இப்போ விவரமா சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பத்தி மட்டும் சொல்லலைங்க. இந்த இயேசு மாதிரிதான் ஆதாமையும் படைச்சிருந்தாரு. ஆனா அவன் விழுந்துட்டான். இந்த விழுந்து போன ஆதாம தூக்கி எழுப்புறதுக்காக கடைசி ஆதாம், இனிமேட்டு ஆதாமே கிடையாது, அந்த ரேஸே முடிச்சிட்டாரு அவரு. ஏன் முடிச்சாருன்னா, ஏன்னா இவன் வந்து கரப்ட் ஆயிட்டான், அதனால அவனை பினிஷ் பண்ணிட்டு புதிய ஒரு ரேஸை உருவாக்குறாரு. அதுதான் நீங்களும் நானும். இந்த புதிய ரேஸுக்கு இன்னும் அதிகமான வல்லமையை கொடுத்து தேவனுடைய பரிபூரணத்தை சுமக்கிற தன்மையை உண்டாக்கி கொடுக்கிறாரு. எப்படிங்க தேவனுடைய தன்மையை கொடுக்கிறார்? ஏன்னா இயேசு கிறிஸ்து, அப்புறம் ரெண்டாவது பிதாவாகிய தேவன், அதுக்கப்புறம் பரிசுத்தவா, 3 பேருமே நமக்குள்ளார வாசம் செய்ய விரும்புகிறார்கள். அததான் நமக்குள்ளார வந்து வாசம் செய்கிறார்கள் என்று வேத வசனம் போதிக்குது. அதுதான் தேவனுடைய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன? நம்ம தாங்க ஸ்பெஷலு. நமக்குள்ளாரதான் அவர் வந்து வாழறாரு. Heaven could not contain the Trinity. பரலோகம் வந்து இந்த மூவரை தேவனாய் ஆண்டவரை சுமக்கிற தன்மை அதுக்கு இல்ல. ஏன்னா அது அப்படி படைக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. யார் பவர்ஃபுல்னா நீங்களும் நானும். You and me are so powerful that we are the ones that the Lord desired so that we can contain his fullness. இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த 3 பேருமே விரும்பினாங்க. என்ன விரும்பினாங்க தெரியுமா? இந்த மனுஷன் மட்டும்தான் நம்மள முழுமையாய் சுமக்க முடியும் என்று அவர்கள் விரும்பி சிருஷ்டித்து வடிவமைத்த ஜீவன்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். எப்படி? இதனாலதான் நீங்க மகிமை உள்ளவர்கள். இதனால்தான் நீங்க மிக கனத்தைக்குரியவர்கள். எப்படி புரியுதா? இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப சிரமம், ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இது ஒரு சத்தியம். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். நீங்க யாருன்னா நீங்க இவ்வளவு மேன்மையானவர்கள். யூஆர் மோர் வேல்யூபிள். நீங்க மகத்துவமானவர்கள். ஏன் தெரியுமா? உங்களால மட்டும்தான் உலகத்திலே யாராலையும் சுமக்க முடியாத தேவனை உங்களால எங்களால மட்டும்தான் சுமக்க முடியும். அவருடைய பரிபூர்ணத்தை நம்மளாலதான் சுமக்க முடியும். இதை சொல்லி இதை ஏத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அப்படி நெஞ்ச புடிச்சுக்கும். இதெல்லாம் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் என்னங்க சொல்றீங்க? எஸ், இதுதான் தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்றதுக்கு சாட்சி. இவரே என் அன்பார்ந்த மகன். யாரு? நீங்களும் நானும் தான். இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் நான் பிரியப்படுகிறேன், இவரில் நான் திருப்தி அடைகிறேன். நம்ம என்ன சொல்றோம்? என் ஆத்துமா நீங்க தாங்க திருப்தி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரு என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்தாலே எனக்கு திருப்தியா இருக்கு, உனக்கு பார்த்தாலே எனக்கு இன்பமா இருக்கு, உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் லவ். இதுதான் பேசிக். இதுதான் நீங்க புரிஞ்சிக்க. இதை நீங்க மறுபடியும் மெடிடேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா பயமும் ஓடிடும். ஒரு பயம் உங்களை நெருங்காது. போயிடுவீங்க. ஏசு எங்க அப்பாவே என்ன சொல்றீங்க? நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. தேவன் எப்படி எல்லாம் சிருஷ்டிச்சிருக்காரு தெரியுங்களா? அவருடைய எல்லா அடையாளமும் ஒரு சிருஷ்டிப்புல இருக்கும். ஒரு மிருகம், ஒரு நாய், ஒரு செடி, ஒரு மரம், ஒரு பழம். அன்னைக்கு கூட சொன்னார்ல, ஒரு பிரதர் வந்து சொன்னார் எனக்கு போன் பண்ணி, மாம்பழத்தை சாப்பிடும் போது இயேசுவின் ரத்தத்தையே உரியிற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இது மாதிரி அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இதெல்லாம் நீங்க ஆழமா புரிய என்ன ஆகும்னா, நீங்க மனுஷனை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவன் ஹிந்து, இவன் முஸ்லீம், அதெல்லாம் தாண்டி நேசிக்க ஆரம்பிப்பீங்க.
ஐயோ என் பிரதர் வந்து என்னை முதுகுல குத்திட்டாரு, இவர் நேர்ல குத்திட்டாரு, இவர் வந்து காயப்படுத்திட்டாரு. அதையும் தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் பேசிக். இதுதான் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய. இந்த இடத்துலதான் வந்து பிசாசு நம்மளை எல்லாத்தையும் மறைச்சி, கண்களை மறைச்சி நம்மளை நிர்வாணமா பார்க்க வச்சு, நீ அவமானம், நீ அசிங்கம் நம்மளை பார்க்க வச்சது. எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை நம்ம பண்ணிட்டான் தெரியுங்களா? ஆனா கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் நம்ம எல்லாரையும் அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டு நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி நம்ம கண்ணை திறந்து விட்டு, பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்க. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். அன்பின் தகப்பனே, நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க மனக்கண்கள் திறக்கட்டும். எவ்வளவு மேன்மையான தேவன் நீர் என்று நாங்கள் பார்த்து, நாங்கள் உணர்ந்து, எங்களுக்கு இது பரிபூர்ண விடுதலை அடையட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மகனும், இதை கேட்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் பரிபூர்ண விடுதலை அடைந்து அவர்கள் இன்பம் கொள்வார்களாக. உம்முடைய திரு உள்ளம், உம்முடைய விருப்பம், நாங்க நல்லா இருக்கணும். வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய விருப்பம், God's will is good, God's will is pleasurable and God's will is perfect. எங்க சொல்லிக்கணும்? ரோமர் 12வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவருடைய thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Father. இதை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. எல்லாரும் போயிட்டு வாங்க. பிரேயர் முடிஞ்சிருச்சு.